சார் நீங்க சொல்ற மாதிரி இப்ப நயினாரும் அமைதியாயிட்டாரு. இப்ப அதிமுக பிரச்சாரத்தை மட்டும் ஒரு எடப்பாடிகள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த கூட்டா சேர்ந்து எல்லாரும் ஒன்னா இருக்கக்கூடிய மேடைகள்லாம் அமையுமா, வாய்ப்பு இருக்கா? இல்ல அமைஞ்சாலும் அது எண்ணியம் தண்ணியம் மாதிரி தான் இருக்கும். திமுக கூட்டணி யாரும் திருப்தியா இல்ல. இந்த தேர்தல் முடிஞ்சவொன்னு காங்கிரஸை கைட்டு ஒண்ணு ஸ்டாலின் இருக்கிறாரு. அவர் பிஜேபியோட கூட்டணி பொறுத்து தயாராயிட்டாரு. ஸ்டாலின் திமுக அவங்க ஏற்கனவே இருந்தவங்க தானே அந்த கூட்டணியில. ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்தவங்க அவங்க போகணும்னு தயாராயிட்டாங்க. திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, இந்த கருணாநிதி குடும்பம் தீய சக்தின்றதை விஜய் உறுதியா சொல்றாரு. இதைத்தான் எம்ஜிஆர் தொண்டன் விரும்புவான், இதைத்தான் லைக் பண்ணுவான். நீங்க 1000 பேசினாலும் இவங்க 1000 பம்மாத்து வேலைகளை காட்டினாலும் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டும் விசிலுக்கு தான் வரும், விஜய்க்கு தான் வரும். ஏன்னா இந்த திமுகவை வருங்காலத்துல வீழ்த்துகிற ஒரு சக்தியா இவர் தான் திகழறாருன்றதை அவன் முடிவு பண்ணி வச்சிருக்கிறான். ஓகே, ரிசல்ட் எப்படி வரும்னு ஒரு யூகம் பண்ண முடியுமா? இல்ல, இந்த தேர்தலை பொறுத்தவரையில யூகிக்க முடியாததான் போது. திமுக தாவேக்கான் களத்துல யூகிக்க முடியாததான் போது. தமிழக வெற்றி கழகத்தைனா ஒரேடியா நம்ம அப்படியே சொல்லிடக்கூடாது. நம்ம சொன்னோம், இப்ப சொல்ல அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில விஜய் தைரியமா இருக்கிறார். அவரோட இருக்கிறவங்க, களத்துல இருக்கிறவங்க, மாவட்ட லெவல்ல இருக்கிறவங்க, பகுதி ஒன்றிய நகர லெவல்ல இருக்கிறவங்க, நமக்கு நம்ம தலைவர் இருக்கிறார். நம்மளாலதான் கட்சி ஆரம்பிச்சு தலைவர் வந்தார். அவர் இவ்வளவு தொல்லைகளை தலைவர் அனுபவிக்கிறார். அப்போ அவர் தலைவரை விடவா நம்பலாம்? அவரே சிபிஐ ரெடியா இருக்கிறாரு, ஜனநாயகன் பிரச்சனை பார்க்கிறாரு. அவரே இவ்வளவு தியாகம் பண்ணும்போது அதை விட 100 மடங்கு தியாகத்தை நாம பண்ணணும். நம்மளை நம்பிதானே தலைவர் வந்திருக்காரு போது தலைவருக்கு முன்னாடி களத்துல இவங்க போய் நிக்கணும், இவங்க இறங்கணும், மக்களை சந்திக்கணும், மக்களோட மக்களா இவங்க போய் நிக்கணும். சரிங்களா? எங்க தலைவருக்கு செல்வாக்கு இருக்குது, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அப்படியே ஒரு மமதில இருக்கக்கூடாது. அது தப்பு. ஏன்னா நாங்கெல்லாம் களத்தை பார்க்கிறோம். நாங்க எங்கேயோ போய் எங்கேயோ நாங்க பெரிய மாளிகள் எடுத்து வரல. களத்துல சாதாரண மக்களோட மக்களா பழகிறவங்க நாங்கெல்லாம். சரிங்களா? விஜய்க்கு அபரிதமான செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்க ஓட்டாக மாத்தணும். ஜனங்களே ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கிறது தப்பு. ஓகே, நீங்க இறங்கி மக்கள்கிட்ட போய் இந்த ஆட்சியின் அவலங்களை, இந்த ஆட்சியின் அக்கிரமங்களை எடுத்து சொல்லணும். எல்லா இடத்துக்கும் விஜயே வந்து சொல்ல முடியாது. அவரே தமிழ்நாடு பூரா சுத்தி வந்துட முடியுமா? 214 தொகுதியும் அவர் என்ன சொல்றாரோ அந்த செய்தியை மக்கள்கிட்ட போய் வீட்டுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு தாவேகா தொண்டனுடைய பொறுப்பு.